இப்போ நேற்றுலேருந்து திமுக வேட்பாளர் அறிமுகப்பட நடத்திருக்காங்க. ஆமாம் ஐயா. அமைச்சர் துரைமுருகன் வந்து அன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் அழுது கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுற மாதிரி ஒரு துரைமுருகன் அழுகிறார்களா? பெரியவர், அவரெல்லாம் அழக்கூடாது. அவர் சிரிக்க வைப்பதற்காக பிறந்தவர். சட்டசபையிலே எல்லாரையும் சிரிக்க வைப்பார். பெரியவர் அழுக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்கே அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலெல்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க இல்லையா, அதனால் அவருக்கு தன்னோட மகனையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களோன்னு பயந்துருக்கார் போல். அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது இன்றைக்கி ஒரு குரங்கு கையில் கிடச்ச பூமாலையாக சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது எல்லோரும் ஏற்புடைய கருத்து தான். இது இப்போ ஒரு பிரதமர் இடுப்புக்கு கீழே குனிஞ்சு இங்கே கும்பிட்டு போகிறாருனாவே அவர் அங்கே எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு தெரியுது. ஒரு பிரதமருங்கிறவர், இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் பிரதமர், அவருக்குன்னு இருக்கிற ஒரு கெத்தில் இருக்கணும். ஆனால் அவர் 1000 போலீஸ்கள், 1000 இராணுவப்படை, இராணுவ ஹெலிகாப்டரில் தான் இங்கே இறங்குறார். 1975 அதே இராணுவ ஹெலிகாப்டரில் இந்திரா காந்தி வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது உண்மையான ஜனநாயகமாக இருந்துச்சு. இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கி உள்ளே போடணும். பள்ளி குழந்தைகளெல்லாம் பேரட் எடுக்க வச்சு ரோட் ஷோ நடத்துகிறார். ஒரு பெரிய பிரதமர், 10 வருஷம் ஆண்டுட்டுருக்கிறவர், இங்கே நடக்கிற ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ பண்ணுறாருன்னா அதுக்கான அவசியம் என்ன? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இது தேர்தலுங்கிற பேரில் அவரே சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய தேர்தல் திருவிழா. அந்த திருவிழாவில் அவர் தான் பஃபூன், அவர் தான் காமெடியன், அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன், அவர் தான் சிங்கத்து தலையில் வாயை கொடுக்குறவர், அவர் தான் குதிரை ஓட்டுறவர், அவர் தான் அங்கே அந்த இடத்துல பல்ட்டி அடிப்பாங்களே கோவணம் கட்டிக்கிட்டு, இந்த பார்லேருந்து அங்கேருந்து இங்கே. ஏண்டா குத்தி வச்சுட்டார். 400 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ட்டார். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதாவது தேர்தல் நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணோம் இல்லையா. இந்த அப்போது பிச்சை போடுற மாதிரி அங்கங்கே நீங்களும் என்ன ஜெயிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக கொஞ்சம் இடம் வாங்குச்சு, நான் இங்கே ஜெயிக்கிறேன், இந்த மாதிரி என்ன இங்கே பார், அவங்களும் என்ன தில்லுமுள்ளு பண்ண வந்தாங்க. அந்த பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.